ஒருமுறை ஜென் துறவி ஒருவர் தன் சீடர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க சீடர்களை அழைத்தார். சீடர்களிடம் உதாரணத்துக்கு ஒரு பட்டாம்பூச்சி இந்த உலகை காண்பதற்கு முன் எவ்வாறு கஷ்டப்பட்டு வருகிறது என்ற ஒரு உண்மையை அவர்களுக்கு காண்பிக்க இருந்தார். அதனால் அவர்களிடம் பட்டாம்பூச்சியின் கூட்டினை காண்பித்து, இன்னும் சில நேரங்களில் இந்த பூச்சி நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு வெளியே வந்துவிடும் என்றும் அதற்கு யாரும் உதவக்கூடாதென்றும் கூறி மடாலயத்துக்குள் சென்று விட்டார். அதை பார்த்த ஒரு சீடன் அது கூட்டை உடைக்க மிகவும் கஷ்டப்படுகிறதென்று நினைத்து அந்த கூட்டை இலேசாக உடைத்து விட்டான். ஆனால் பட்டாம்பூச்சி வெளியே வந்த சில நிமிடங்களில் இறந்து விடுகிறது. இதனால் அந்த பட்டாம்பூச்சியின் இறப்பிற்கு காரணமாகிவிட்டான். பின் மடாலயத்தை விட்டு வெளியே வந்த துறவி தன் சீடன் ஒருவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். எதற்கு அழுகிறாய் என்று கேட்டபோது தான் கூட்டை உடைத்ததையும் அதற்கு பின் நடந்தவற்றையும் கூறினான். இப்போது துறவி தன் சீடர்களிடம் சொன்னார், பட்டாம்பூச்சி அத்தகைய போராட்டத்தை அனுபவிக்க காரணம் அதன் சிறகுகள் நன்கு வளர்வதற்கும் தன்னை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் தான். இதுபோல்தான் நாமும் நமது வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ பல போராட்டங்களை எதிர்கொள்ள நேரிடும். அதற்காக மனமுடைந்து விடக்கூடாது. போராட்டங்களை சந்திக்கும் போதுதான் நமது மனமும் உடலும் வலுப்பெறும். பின் எதற்கும் துணிச்சலோடு போராடி வாழ்வில் முன்னேற முடியும் என்று கூறி அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவை புகட்டினார்.